ஆணின் மனது என்பது ஒரு பெண், அம்மான்னு வச்சுக்கோங்க. ஆணின் மனது என்பது அம்மா. ஆணின் உடம்பு என்பது குழந்தை. ஆணின் உடம்பு வந்து ஆண். ஆணின் மனது என்பது ஒரு பெண். அப்படி இருக்கும்போது ஒரு இப்போது அதிகாலையில் எழுந்திருக்கணும், ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திருக்கணும். அப்படிங்கும்போது இந்த உடம்பு என்ன பண்ணும்? தப்பிக்க பார்க்கும். ஐயோ, ஏதாவது வேலை சொன்னாலே அது தப்பிக்க பார்க்கும். ஆணோட உடம்பு வந்து ஒரு சோம்பேறியான உடம்பு. அவன் ஆணோட மனசு என்பது ஒரு அம்மா அப்படின்னா அது உங்கள் உழைப்புன்னு பொருள். ஆணோட மனசு என்பது ஒரு அம்மா மாதிரி வேலை வாங்குகிற, அதாவது எப்படியாவது அந்த குழந்தைக்கு ஏதாவது நல்ல நல்வழிப்படுத்துகிற அல்லது வழிகாட்டுகிற, வழி நடத்துகிற ஒரு ஒன்று தான் ஆணோட மனசு. அப்படிங்கும்போது அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு முதல் நாள் இரவே வந்து அந்த மனசு வந்து என்ன சொல்லும்? ஆணின் உடம்புக்கிட்ட சொல்லிடும், இந்த மாதிரி நாளைக்கு காலையில் எழுந்திக்கணும் 4 மணிக்கு அப்படின்னோடனே இந்த உடம்பு என்ன பண்ணோம்? சரி அப்படின்னு அப்போ சொல்லிடும். மறுநாள் என்ன பண்ணோம்? காலையிலே அந்த நேரம் 4 மணிக்கு அலாரம் வச்சோடனே என்ன சொல்லும்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிக்க பார்க்கும். அதாவது ஆணோட ஆணின் மனசான அந்த அம்மாக்கிட்ட இருந்து அந்த உடம்பு இருக்குல்ல, ஆணோட உடம்பு, அந்த உடம்பாகிய அந்த ஆண் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க பார்க்கும். அந்த காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கணும். 4 மணி வந்த உடனே இன்றைக்கி தூங்குறேன்னா நாளையிலேருந்து நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லலாம். சரி, அதே மாதிரி சரி பரவாயில்ல, அப்படியா, ரொம்ப நம்பிக்கை, அப்படி விட்டு தான் பிடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த மனசு என்ன பண்ணோம்? அவன் சொல்கிறத நம்பி, அந்த உடம்பு சொல்கிறத நம்பி, ஆணோட உடம்பான அந்த குழந்தை சொல்கிறத நம்பி, ஆணோட மனசான அந்த அம்மா வந்து நம்பி சரி ஓகே நாளையிலேருந்து எழுந்திருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து அப்புறம் மறுநாள் வருமா? அப்போ மறுநாள் இன்னொரு காரணத்தை அந்த உடம்பு சொல்லும். மறுநாள் வந்து இன்னொரு காரணத்தை சொல்லும். அப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிட்டே இருக்கும். கடைசியில் அந்த ஆணோட மனசாகிய அந்த அம்மா வந்து கடைசியில் வந்து இந்த உடம்பு மேலே நம்பிக்கை வராது. நீ வந்து பொய் சொல்கிற, இப்படி தினமும் ஏதாவது பொய் சொல்லிகிட்டே இருக்கிற. அப்புறம் உடம்புக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எந்தெந்த வகையிலெல்லாம் பொய் சொல்லி பார்த்தாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு. இனிமேல் சொல்கிறது, இனிமேல் இந்த ஆணோட மனசாகி அந்த அம்மா கிட்ட இனிமேல் சொல்கிறதுக்கு பொய் எதுவுமே இல்லை. அந்த கற்பனை திறன் வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் பொய் சொன்னால் நம்புகிற மாதிரி பொய் சொல்ல முடியாது, வேறு வழியே இல்லை. இனிமேல் சொல்கிறத செஞ்சிட வேண்டியதான். 4 மணிக்கு எழுந்திருக்கிறத தவிர அந்த ஆணாகிய அந்த உடம்புக்கு வேறு வழியே இல்லை. இனிமேல் ஆணின் மனசான அந்த அம்மா கிட்டேருந்து தப்பிக்க வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகும். இப்படித்தான் வந்து ஒரு ஆணோட மனசாகி அம்மா வந்து அந்த உடம்பு இருக்குல்ல, ஆணின் உடம்பு என்பது ஒரு ஆண், அதாவது ஒரு குழந்தை அப்படின்னு வச்சு இப்படி தான் அந்த ஆணோட மனசு என்பது அந்த ஆணின் உடம்பை வந்து வழி நடத்தணும். அந்த உடம்பு சொல்கிறதையும் கேட்கணும். சரி, அதே நேரத்தில் வந்து அந்த உடம்பு மேலே நம்பிக்கை வச்சு உடம்பு சொல்கிறதையும் கேட்டு அது அதே நேரத்தில் வந்து அந்த உடம்பையும் நம்பக்கூடாது. அது இருந்தாலும் அந்த உடம்பு சொல்கிறத கேட்டு அது மேலே நம்பிக்கை வச்சு சரி இப்படி தான் வந்து ஆணோட உடம்பு வந்து ஒரு சோம்பேறி என்பதில் ஒரு வேலை சொன்னால் அந்த உடம்பு வந்து அந்த மனசுக்கிட்டேருந்து தப்பிக்க பார்க்கும். மனசு வந்து ஒரு அம்மா மாதிரி, அம்மா உழைப்பு, அம்மானா உழைப்புன்னு அர்த்தம். குழந்தை ஆணோட உடம்புங்கிறது ஒரு சோம்பேறியான ஒரு குழந்தை. அப்போ அந்த குழந்தைய எப்படி வேலை வாங்கணும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். எப்படி வேலை வாங்கணும், இந்த மாதிரி தான். அதுக்காக அந்த உடம்பு சொல்கிறதையும் கேட்கணும், அந்த உடம்பே ஏற்றுக்கணும், வேறு வழியே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அது விட்டு பிடிக்கணும். அந்த உடம்பு பல காரணங்களை சொல்லி தப்பிக்க பார்க்கும். இப்படி பல்வேறு காரணங்களை சொல்லும்போது அந்த மனசுங்கிறது நம்பும், அந்த உடம்பு சொல்கிறத நம்பி விட்டு பிடிக்கும். கடைசியில் பார்த்தா அது எல்லாமே பொய்யாக தான் இருக்கும். கடைசியில் பார்த்தா இதுக்கு மேலே பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்த மனசு சொல்கிறத அந்த உடம்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அதை வந்து அந்த ஆணோட உடம்பு வந்து அந்த ஆணின் மனதாகி அந்த அம்மா சொல்கிறத கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இனிமேல் பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு கடைசியில் ஆணின் உடம்பு என்பது
ஆணின் மனசாகிய அம்மா கிட்ட சரண்டர் ஆகிடும். சரண்டர் ஆகி அது காலைல வேறு 4 மணிக்கு எழுந்திருக்கிறத தவிர அதுக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலைகள்லேயும் கஷ்டமான வேலையிலேருந்து ஆணோட உடம்பு வந்து தப்பிக்க பார்க்கும். ஆனால் ஆணோட மனசு என்ன பண்ணும் அப்படின்னா, தப்பிக்க பார்க்குறதுக்காக பொய் சொல்லும். ஆணோட உடம்பு வந்து ஆணோட மனசாகி அம்மா கிட்ட பொய் சொல்லும். பல்வேறு வழிகளில் பொய் சொல்லி இதுக்கு மேலே பொய் சொல்கிறதுக்கு அதையும் அந்த மனசு வந்து நம்பி பரவாயில்ல ரொம்ப நம்புகிற மாதிரி சொல்கிறாப்புல, ஒரு நாள் விட்டு நாளைக்குன்றாப்புல, பார்ப்போம் சரி ஓகே இந்த வாரம் மட்டும் அடுத்த வாரத்தில் அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த உடம்பு சொல்லும். அப்போ அந்த ஆணின் மனசாகி அம்மா வந்து சரி அந்த அந்த உடம்பு போக்கிலே போய் அதை எப்படி வளைச்சி கொண்டு வர்றது, வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நீ சொல்கிற மாதிரியே அடுத்த வாரத்துலேருந்து பண்ணிடுறியா, ரொம்ப நம்புகிற மாதிரி சொல்கிற, கண்டிப்பாக நீ சொல்கிறத பார்த்தா அடுத்த வாரத்துலேருந்து நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சிருவ அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டு பிடிக்குது. கடைசியில் பார்த்தா அடுத்த வாரமும் அது வந்து அடுத்த வாரம் இன்னொரு வாரம் கேட்குது, அடுத்த வாரத்துலேருந்து பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்படி சொல்லி கடைசியில் இது வந்து நீ தப்பிக்க பார்க்குற, நீ செய்ய மாட்ட, இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு, அப்போது இனிமேல் நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும். அந்த உடம்பே ஒத்துக்குது, ஆமாம் உண்மை தான், நான் சொல்கிறது பொய்ன்னு எனக்கே தெரில, அது எனக்கே என்னால் முடியலை, நீங்கள் சொல்கிறதே நான் கேட்குறேன், இனிமேல் வந்து உங்கள்கிட்ட நான் தப்பிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த உடம்பு வந்து ஆணின் மனசாகிய அம்மா சொல்கிறது கேட்குது. ஆணோட மனசுங்கிறது ஒரு பெண், அதாவது அம்மா, அதாவது அவங்க அம்மா வந்து ஒரு ஆணின் அம்மா வந்து அவனை சின்ன வயசில் எப்படி வேலை வாங்கியிருப்பாங்க, எப்படி வழி நடத்தியிருப்பாங்க, அதை பற்றின கருத்து தான் ஒரு ஆணோட மனசு. ஒரு ஆணின் மனது என்பது என்னென்னா, அவங்க அம்மா வந்து அவனை சின்ன வயசில் எப்படி வேலை வாங்கினாங்க, அது அப்படியே மனசில் பதிஞ்சு ஒரு கருத்தாக பதிஞ்சிருக்கும். அதன்படி தான் பிற்காலங்களில் அந்த ஆணின் மனசு என்பது ஆணின் உடம்பை வேலை வாங்கும், வழிநடத்தும். ஒரு ஆணோட அம்மா வந்து அவனை வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டி வழி நடத்தியிருந்தால் அது அப்படியே மனசில் பதிஞ்சு பிற்காலங்களில் அந்த ஆணின் மனசு என்பது அந்த ஆணின் உடம்பை கெட்ட வார்த்தை போட்டு திட்டி தான் அது வழி நடத்தும். அதுமாதிரி ஒரு ஆணோட அம்மா வந்து அவனை வந்து அடித்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அவனை வாழ்வில் வழி நடத்தியிருந்தால் அதே மாதிரி தான் வந்து பிற்காலங்களில் வந்து அந்த ஆணோட மனசு என்பது அவனை வந்து கெட்ட வார்த்தை போட்டு திட்டும், அவமானப்படுத்துகிறாமல் அதுக்காக எப்படி அடிக்கிற மாதிரி கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அவமானப்படுத்தி அவனை வழி நடத்தும். அல்லது ஒரு ஆணோட அம்மா வந்து தயதாட்சணே இல்லாமல் கெடுபடியாக அந்த ஸ்ட்ரிக்டாக ரொம்ப வழி நடத்தியிருப்பாங்க. சின்ன வயசில் காலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னா அதே மாதிரி தான் வாழ்நாள் முழுதும் ஒரு 8 வயசு வரைக்கும் அவங்க அம்மா வந்து அது மாதிரி அவனுக்கு பயிற்சி கொடுத்துருந்தாங்கன்னா பிற்காலங்களில் அதை அவனால் மாற்றவே முடியாது. அந்த மனசு அதே மாதிரி தான் செயல்படும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக செயல்பட்டு அதே மாதிரி தான் பிற்காலங்களில் வந்து அவங்க அம்மா அவனை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி அந்த மனசு வந்து பிற்காலங்களில் 8 வயசுக்கு அப்புறம் பிற்காலங்களில் அந்த ஆணை வந்து வழி நடத்தும். அப்போ ஒரு மனசுங்கிறது யாருன்னா அந்த அம்மா வந்து அவங்கள எப்படி வழி நடத்துகிறாங்க, சின்ன வயசில் எப்படி வளர்க்குறாங்க, அது அந்த மனசுக்குள்ளே கருத்தாக பதிஞ்சு அது பிற்பாடு அந்த மனசு வந்து அதன்படி அந்த ஆணோட உடம்பை வழிநடத்தும், பிற்காலங்களில் வழிநடத்தும். அந்த மனசு என்பது ஆணை வந்து வழிநடத்தும், இதை பண்ணு அதை பண்ணாத இதை செய். சும்மா இல்லை ஒரு ஆணோட அம்மா வந்து ஒரு ஆணை வந்து வேலையே வாங்கலை, சோம்பேறியாக செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அந்த மனசும் செயல்படும். பிற்காலங்களில் அந்த ஆண் வந்து சோம்பேறியாகி அந்த மனசே அவனுக்கு செல்லம் கொடுத்து கடைசியில் அவன் சோம்பேறியாகவே பிற்காலங்களில் தனது வாழ்நாளை கழித்து விடுவான். அதனால் ஒரு அம்மா எப்படி செயல்படுகிறாரோ அதுபோல் தான் ஒரு ஆணின் மனசு. ஒரு 8 வயசு வரைக்கும் தான் ஒரு அம்மா ஒரு குழந்தை பக்கத்தில் இருக்க முடியும், இருந்து அதை செய்யாத அதை செய், அல்லது நீ செல்லம் கொடுத்து என் பிள்ளை ஒன்றுமே வேலை செய்யக்கூடாது அப்படியே உட்காந்து படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னால் அது மாதிரியே பிற்காலங்களிலும் அதே அந்த மனசு அதைத்தான் சொல்லும். அதைத்தான் சொல்லி அந்த ஆணோட உடம்பை வந்து அந்த மனசு வந்து வேலை வாங்கும், சோம்பேறி ஆக்கிரும், செல்லம் கொடுத்தே சோம்பேறி ஆக்கிரும். அதனால் வந்து அதுபோல் பெண்ணின் மனசு என்பது ஒரு ஆண், பெண்ணின் உடம்பு வந்து ஒரு பெண். அப்போ பெண்ணின் மனசு என்பது ஒரு குழந்தை, பெண்ணின் உடம்பு வந்து ஒரு அம்மா.
அப்போ பெண்ணோட பெண்ணோட மனசை வந்து பெண்ணோட உடம்பு கட்டுப்படுத்தும். இப்போ ஆணோட மனசு என்பது ஆணோட உடம்பை கட்டுப்படுத்தும். ஆனால் இங்கே பெண்கிட்ட என்ன நடக்குதுன்னா, பெண்ணின் உடம்பு என்பது பெண்ணின் மனதை கட்டுப்படுத்தும். அதனால தான் பெண்ணோட உடம்பை வந்து ஏன் வியந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அது கட்டுப்படுத்துகிற உடம்பு. ஆணோட உடம்பு வந்து கட்டுப்படுகிற உடம்பு. பெண்ணின் உடம்பு என்பது கட்டுப்படுத்துகிற உடம்பு, வழி நடத்துகிற உடம்பு, மனசையே வழி நடத்தும், மனசையே கட்டுப்படுத்துகிற ஒரு உடம்பு எதுனா பெண்ணின் உடம்பு. அதனால் அது பாரு வெளியிலே தான் நடக்குது. ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறா, ஒரு ஆணை கட்டுப்படுத்துகிறாளா? அப்போது ஒரு பெண்ணின் மனது என்பது ஒரு ஆண், பெண்ணோட உடம்பு தான் பெண். ஒரு ஆணோட உடம்பு தான் ஆண், ஆணின் மனசு என்பது ஒரு பெண். அப்படி இருக்கும்போது வெளியில் என்ன நடக்குது, வெளி உலகில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது, பெண் வந்து ஒரு ஆணை கட்டுப்படுத்துகிறாள். இதுதான் வந்து கருத்து. அப்போ பெண்ணிடம் வந்து பெண்ணின் மனது என்பது ஒரு ஆண் என்றால், பெண்ணின் உடம்பு என்பது கண்டிப்பாக அது பெண் தான். அப்படி இருக்கும்போது பெண்ணின் உடம்பாகிய அந்த பெண் என்பவர் பெண்ணின் மனதாகிய அந்த ஆணை கட்டுப்படுத்துகிறாள். ஆணை கட்டுப்படுத்துறது தான் வந்து பெண்ணின் இயல்பு. அந்த மாதிரி அதனால் பெண்ணோட உடம்பு ஏன் வந்து வியந்து பார்க்கப்படுகிறது? உண்மையிலே பெண்ணின் உடம்பு தான் வலிமையானது. ஒரு ஆணின் உடம்பை விட பெண்ணின் உடம்பு தான் வலிமையானது. ஏன்னா கட்டுப்படுத்துகிற உடம்பு, ஒரு ஆணின் உடம்பையே கட்டுப்படுத்துகிற தன்மை வந்து அந்த பெண்ணின் உடம்புக்கு இருக்குது. அதனால் பெண்ணின் உடம்பு தான் வலிமையானது. ஆணின் உடம்பு வந்து வலிமையற்றது அப்படின்னு தான் சொல்லணும். குழந்தைத்தனம் உடையது. ஆணின் உடம்பு என்பது குழந்தைத்தனம் உடையது. பெண்ணின் உடம்பு என்பது அம்மாத்தனம் உடையது, அம்மாவின் தன்மை கொண்டது. அதனால் வந்து பெண்ணின் மனசு இருக்குல்ல, அது வந்து ஒரு வேலை சொன்னால் தப்பிக்க பார்க்கும். அது வந்து ஒரு ஆண் எப்படி தப்பிக்க பார்ப்பானோ, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவானோ, ஒரு அம்மா வந்து ஒரு வேலை அம்மா ஒரு பிள்ளைகிட்ட, அதாவது ஆண் பிள்ளைகிட்ட ஒரு வேலை சொன்னால் அந்த ஆண் பிள்ளை எப்படி தப்பிக்க பார்ப்பானோ, ஏதாவது காரணம் சொல்லி தப்பிக்க பார்ப்பான். நாளையிலேருந்து செய்கிறோமா, அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக செய்கிறோமா, நாளையிலேருந்து கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு தப்பிக்க பார்ப்போம். அது அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, சரி பிள்ளை ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுது, அவன் மேலேயும் அதாவது அந்த அம்மா பேச்சை கேட்கணுன்னா முதல்ல அந்த பிள்ளை வந்து என்ன சொல்லணும், பிள்ளை சொல்கிறதையும் கேட்கணும். பிள்ளையும் அந்த பிள்ளையோட வழிக்கே போய் அதை வழிக்கு கொண்டு வரணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணம். இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அப்போ மறுநாள் வந்தால் இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லைம்மா, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, இப்படி ஏதாவது ஒரு காரணம். இன்றைக்கி எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒரு மாதிரி, அதாவது பொய் இல்லாமல் அது உண்மையாக மாதிரி தான் இருக்கும், உண்மை மாதிரி தான் இருக்கும். இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, இன்றைக்கி என்னவோ மாதிரி இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் தூங்கணும் போல் இருக்குது, அப்படி இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கடைசியில் காரணம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா அதுக்கு காரணமே கிடையாது, வேறு வழியே இல்லை, இந்த அம்மா சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் கேட்கும். இதுதான் வந்து ஒரு ஆண் வந்து ஆணை வந்து எப்படி அவன் போக்கிலே போய் ஒரு அம்மா தன் வழிக்கு கொண்டு வருகிற ஒரு வழி. ஒரு பெண் வந்து ஆண்களை வந்து அவங்களோட வழிக்கு போய் தனது வழிக்கு கொண்டு வருகிற ஒரு வழி இதுதான். அது மாதிரி ஒரு பெண் வந்து பெண்ணின் மனசு இருக்குல்ல, அது ஒரு ஆண் குழந்தை, ஆண் பிள்ளை. பெண்ணின் உடம்புங்கிறது அது வந்து பெண் வந்து தனது மனதை எப்படி வழிக்கு கொண்டு வரும் அப்படின்னா, அந்த மனசு ஒவ்வொரு காரணமாக சொல்லும். ஏதாவது ஒரு வேலை, இப்போ நாளைக்கு காலையில் நீ எழுந்திருக்கணும், 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னா அந்த பெண்ணின் மனசு என்பது ஓகே அப்போ சரின்னு சொல்லிடும். மறுநாள் பார்த்தா அந்த நேரம் வரும்போது அது தப்பிக்க பார்க்கும், ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிக்க பார்க்கும். 4 மணி ஆச்சா, ரொம்ப குளிருது, நான் தூங்குறேனே, சரியாகவே தூங்கலை, நான் தூங்குறேனே, அப்படியா சரியாக தூங்கலையா அப்படின்னோடனே சரியாக தூங்கலையாம்மா, சரி ஓகே இப்போ நாளையில் எந்திரிச்சிடும்ல அப்படின்ட்டு அந்த உடம்பு கேட்கும். உடம்பாகிய பெண் வந்து அந்த மனசாகிய ஆண் பிள்ளைகிட்ட கேட்கும். உடனே ஆமாம் நான் நாளிலேருந்து எந்திரிச்சிடுவேன் அப்படின்னோடனே சரி. மறுநாள் பார்த்தா மறுநாள் இன்னொரு காரணம் சொல்லும், ஏதாவது ஒரு காரணத்தை, நிஜமான காரணத்தை தான் தேடும். பக்காவாக பொய்யெல்லாம் சொல்லாது. ஆண்கள் வந்து பக்காவெல்லாம் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உண்மையிலே நிறைய நிஜமான உண்மைகள்லாம் இருக்கும். நிஜமான உண்மைகள் இல்லை, எனக்கு வந்து 1ஆந்தேதியிலேருந்து நான் இதை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன், கரெக்டாக 1ஆந்தேதி ஒரு கணக்காக இருக்கும், நியூ இயர்லேருந்து இதை நான் ஃபாலோ பண்ணலான் இருக்கேன். அப்படியா, இது சொல்கிறது பார்த்தா நல்லா தான் இருக்குது, ரொம்ப உறுதியாக சொல்கிறாப்புல, இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணின் உடம்பு என்பது ஆண் பிள்ளையாகி அந்த மனசு சொல்கிறத, இது பெண்கள்கிட்ட சொல்கிறத அப்படி நம்பி அதுவும் ஓகே நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது
அதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுரும். அதே மாதிரி நியூ இயர் வருமா, நியூ இயர் வந்தோடனே அது ஃபாலோ பண்ண முடியாது. அந்த வேலைன்னு வந்தால் ஆண் பிள்ளை தப்பிக்க தான் பார்க்கும். அதுக்கு உண்மையான காரணங்களை தான் தேடும். வெறும் பச்சையாலாம் பொய் சொல்லாது. இது பொய்ன்னு தெரிஞ்ச ஒரு பொய்யெல்லாம் சொன்னால் அதை வந்து அந்த உடம்பு நம்பாது. அந்த பெண் வந்து நம்ப மாட்டாங்க. பெண் வந்து உண்மை, ஆண் வந்து பொய்ன்னா அதுலேயும் உண்மைகள் இருக்குது. உண்மையான பொய்கள், உண்மையான காரணங்கள். இப்போ வந்து லேட் ஆகிடுச்சி, இப்போ ஏன் வந்து நீ வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக வர அப்படின்னா, இல்லை எங்கள் அம்மா சாப்பாடு லேட் ஆகிடுச்சி, சாப்பாடு எனக்கு காலைல டிஃபன் வைக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சி. அது உண்மையாகவே இருக்கலாம்ல, லேட் ஆகிடுச்சி. ஆனால் வந்து சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஸ்கூலுக்கு நேரத்துக்கு வரணும், சாப்பாடு கூட நீ அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது அது வேறு ஒரு உண்மை. அந்த மாதிரி பெண்ணோடைய மனசு வந்து அவர் ஆண் பிள்ளை என்பதால் அந்த மனசு வந்து அந்த பெண்ணாகிய அந்த உடம்புக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு வேலை சொன்னால் தப்பிக்கிறதுக்காக பல்வேறு காரணங்களை சொல்லும். அந்த காரணத்தில் உண்மை இருக்கும் வேறு, ஆனால் அதில் ஒரு சோம்பேறித்தனம் ஒளிஞ்சு கிடக்குது. கடைசியில் இந்த காரணங்கள்லாம் பல்வேறு காரணங்களை சொல்லி தப்பிக்க பார்த்துது. தப்பிக்கிற வரைக்கும் பல்வேறு காரணங்களை தேடி சொல்லி கடைசியில் இனிமேல் தப்பிக்கிறதுக்கு நமக்கு பல்வேறு காரணங்களே கிடையாது, உண்மைகளே இனிமேல் கிடையாது, இனிமேல் வந்து வேறு வழியே இல்லை, சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணிடத்தில் பெண்ணின் உடம்பாகிய அந்த பெண் சொல்கிறத பெண்ணின் மனசாகிய அந்த ஆண் பிள்ளை கேட்டு தான் ஆகணும். கேட்டு அந்த வேலையை செஞ்சு அப்போ தான் இப்படி தான் வந்து ஒரு ஆண்களை வந்து அதன் வழியில் போய் ஒரு பெண் வந்து அந்த வழி நடத்துறது. ஒரு பெண் வந்து தனது மனசை வந்து எப்படி வழி நடத்துவாங்கன்னா அந்த மனசோட போக்கிலே போய் அந்த மனசை வழி நடத்துறது. இதுதான், இப்படி வழி நடத்தணும். இதுதான் வந்து ஒரு ஆண் பெண் மனசு. பார்த்திங்களா, ஒரு உடம்பு தான் கட்டுப்படுத்துது. பெண்ணிடத்தில் ஒரு உடம்பு தான் பெண்ணின் மனசையே கட்டுப்படுத்தும். பெண்ணின் உடம்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. பெண்ணின் உடம்பு என்பது அதனால்தான் வலிமையானது. பெண்ணின் உடம்பை ஏன் எல்லோரும் வியந்து பார்க்குறாங்க? ஒரு ரோட்டில் பெண்கள் போனால் ஆண்கள் எப்போதும் பெண்களை பார்க்குற ஒரு வழக்கம், பெண்களுக்கு தன்னை பார்க்கணும் ஆண்கள் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, பெண்ணின் உடம்பு வலிமையானது. ஏதோ மென்மையாக இருக்குன்ன உடனே அது வந்து வலிமை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு ஆணின் உடம்பையே கட்டுப்படுத்துகிற தன்மை. ஆணின் உடம்பு வந்து குழந்தைத்தனமானது, பெண்ணின் உடம்பு என்பது அம்மாத்தனமானது. அதனால் வந்து ஒரு கட்டுப்படுத்துகிற தன்மை அந்த பெண்ணின் உடம்புக்கு இருக்குது. அதனால தான் பெண்ணை வியந்து பார்க்குறாங்க, பெண்ணின் உடம்பை வியந்து பார்க்குறாங்க. பெண் அதனால தான் தனது உடலை வந்து அழகுபடுத்தி கொள்கிறாள். அழகுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த கட்டுப்படுத்துகிற தன்மை, வலிமை தான் அழகு. பெண்ணின் உடம்பு தான் வலிமையானது. அப்போ வலிமையோட தன்மையை பார்த்திங்களா? வலிமைன்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், உறுதியாக கட்டுக்கட்டாக இருந்தால், ஆணின் உடம்பு கட்டுக்கட்டாக இருந்தால் அது வந்து வலிமை அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் வலிமைன்னா அது கிடையாது. அது வந்து கட்டுப்படுத்துகிற தன்மையில் இருக்குது, அதுதான் வலிமை. அது மாதிரி பெண்ணுன்னா நிறைய விளக்கங்களே பார்த்திங்கன்னா நாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்குது. பெண்ணா பெரியவங்கன்னு அர்த்தம், ஆண்னா குழந்தைன்னு அர்த்தம். ஆண் வந்து உடம்பு கட்டுக்கட்டாக இருக்குது, பெண்ணுக்கும் கட்டுக்கட்டாக தான் இருக்கும், ஆனால் அதில் ஒரு மென்மைத்தன்மை இருக்கும். ஒரு ஆணோட உடம்புக்கும் பெண்ணோட உடம்புக்கும் வித்தியாசம் இருக்குது. பெண்ணா எவ்வளோ தான் உறுதியாக சிக்ஸ் பேக் வச்சுருந்தாலும் அதுலேயும் ஒரு பெண்ணிற்கான மென்மைத்தன்மை இருக்கும். ஆணுன்னா அதில் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும். இப்போ வந்து இதில் யார் பெரியவர் அப்படின்னா, சும்மா பார்த்து சொன்னால் ஆண் தான் பெரியவர்னு தோணும். ஆனால் இங்கே பெரியவர்னாலே அது பெண்கள் தான். ஏன்னா பெண்கள் கட்டுப்படுத்துகிறவர்கள், வழிநடத்துகிறவர்கள், நம்பக்கூடிய நம்பிக்கை உடையவர்கள், நம்பிக்கைக்கு பொருத்தமானவர்கள். ஆண்னா அவன் கட்டுப்படுகிறவன், வழி நடத்தப்படுகிறவன், அவன் குழந்தை, அவன் வந்து நம்பிக்கைக்குரியவன் அல்ல, அவன் சோம்பேறி. பெண்ணா உழைப்புன்னு பொருள், பெண்ணா நம்பிக்கை என்று பொருள். இப்படி இந்த காரணங்கள் தான் பெண்களை பெரியவர்கள், பெண் என்றால் பெரியவர்கள் என்று சொல்லுகிறது இயற்கை விதிமுறை. அப்போ நம்ம வந்து ஒரு உண்மைங்கிறது எவ்வளோ நுட்பமாக இருக்குது பாருங்கள். உண்மைங்கிறது சும்மா வந்து பொதுவாக மேலே பார்த்து ஆண்னா இதில் ஆண்னா இப்படி இருக்கான், அவன் வந்து பலசாலியாக இருக்கான், உடனே வந்து அவனை தான் பலசாலி. அப்போ இதில் யார் பலசாலினா அப்போ பெண்கள் தான் பலசாலி. ஆண்களே வச்சு வேலை வாங்குறாங்கள, வழி நடத்துகிறாங்கள. அப்போது உண்மை என்பது எவ்வளோ நுட்பமாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ரகசியமாக இருக்குது பாருங்கள். வெளிப்படையாக நீங்கள் உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. அதை வந்து உணரணும். உண்மை என்பது உணர வேண்டும், உணருதல். உள்ளார்ந்து போய் பார்த்தா தான் தெரியும் எது உண்மைங்கிறது.
வெளிப்படையாக தெரிகிறது எல்லாமே அவ்வளோ ஈஸி கிடையாது. வெளிப்படையாக நீ பார்க்குற அளவுக்கு உண்மை வந்து அவ்வளோ எளிது கிடையாது உனக்கு. அது உள்ளார்ந்து ஊடுருவி பார்த்தால்தான் அது தெரியும். அதனால் உண்மையின் தன்மை அப்படி இருக்கிறது. ஊடுருவி பார்க்கணும், அப்போ தான் உண்மையை தெரியும். அது மாதிரி தான் பெண்ணின் தன்மையும் அப்படி தான், உண்மை ஊடுருவி பார்க்கக்கூடியது. ஊடுருவி பார்த்தால்தான் அது தெரியும் அதோட வலிமை என்பது. அதனால் பலசாலி, வலிமை, ஆற்றல், நம்பிக்கை, உண்மை, இது எல்லாமே பெண்களுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கிறது. பெரியவர்கள், நம்பிக்கையானவர்கள், உண்மையானவர்கள், உழைப்பாளிகள், எல்லாமே வந்து உழைப்பு. அதாவது பெண்ணின் உடம்பு வந்து உழைப்பு. அதனால தான் வியந்து பார்க்குறாங்க, உழைப்பை பார்க்குறாங்க. பெண்ணை ஏன் தெருவில் போனால் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க உழைப்பு, அவங்க முன்மாதிரியானவர்கள், வழி நடத்துகிறார்கள். எப்படி வழி நடக்கணுங்கிறதுக்காக பெண்ணை பார்க்குறாங்க. பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன பாரு, நான் உன்னை வழி நடத்துகிறேன். வழி நடத்துவதற்கு பெண்களுக்கு வழி நடத்துகிற இயல்பு. வழி நடத்துவதற்கு பெண்களுக்கு ஆண்கள் தேவை. அதனால் நீ என்ன பாரு. எதனால பெண்களை பார்க்குறாங்க? பெண்களை பார்த்தா அதுக்கு கொச்சையான அர்த்தம் கற்பித்து பெண்களை ஆடையால் மூடுறாங்கல்ல, பர்தா போட்டு மூடுறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய மூடத்தனம் பாருங்கள். பெண்களை பார்ப்பதற்கு வெறும் உடம்பு அந்த காம உணர்ச்சி அதுதான் காரணம்னு சொல்லி கொச்சைப்படுத்தி அந்த உடம்பே மூடுறாங்க பாருங்கள். ஆனால் பெண்களை பார்ப்பதற்கு என்ன காரணம்? பெண்கள் வழி நடத்துகிறவர்கள். பெண்களோட உடம்பை வியந்து பார்க்குறாங்க. எதனால்? அவர்கள் உழைப்பு. அந்த உடம்புக்கு ஒரு உழைப்பு இருக்குது, அந்த உடம்புக்கு ஒரு ஆற்றல் இருக்குது, கட்டுப்படுத்தி வழி நடத்துகிற தன்மை இருக்கிறது அந்த உடம்பு வலிமையானது, அந்த உடம்பு பலசாலியான உடம்பு, அந்த உடம்புக்கு ஒரு அம்மாத்தனம் இருக்கிறது. ஆணின் உடம்பு ஒரு குழந்தை அம்மா பார்க்குறாங்க, அவ்வளோதான். அதை போய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி முழுவதுமாக ஆடை போட்டு மூடிக்கிறியே, இதுதான் மூடநம்பிக்கை. மூடநம்பிக்கை இப்படி தான் செயல்படும். மூடநம்பிக்கை இந்த மாதிரி தான் வெளியில் தான் பார்க்கும். வெளியில் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ஊடுருவி பார்க்கணும். அப்போது அந்த அளவுக்கு ஒரு இயற்கை விதிமுறை எப்படியெல்லாம் அழகாக இருக்க பாருங்கள். அதனால் வெளிப்படையாக பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உண்மை வந்து அந்த அளவுக்கு மலிவானது கிடையாது.